தமிழ்நாட்டுக்கு ஒரு கமலஹாசன் மாதிரி ஹாலிவுட் ஒரு கமலஹாசன் யார் அப்படின்னா நம்ம ரசல் குரோ தான். ஸோ அவரை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் உங்கள் வேல். இந்த வீடியோ ரசல் குரோவை பற்றினது. 1964 நியூசிலாந்துல இருக்கிற வெலிங்டன் அப்படின்ற இடத்துல ஒரு பையன் பிறக்கிறான். இந்த பையன் பேரு ரசல் குரோ. இவங்க அம்மா பேரு ஜோஸ்லின் யுவான். இவங்க படத்துக்கு செட்டு போற இடத்துல உள்ளவங்களுக்கு உணவு வழங்குறவங்களா இருக்காங்க. இவங்க அப்பா பேரு ஜான் அலெக்சாண்டர் குரோ. இவனோட அப்பாவுமே அதே வேலையை தான் பாக்குறாங்க. அது போக ஹோட்டல் மேனேஜராகவும் ஒர்க் பண்றாங்க. இந்த பையனோட 4 வயசுலேயே இவங்க குடும்பம் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துடுறாங்க. அவங்க அம்மா கூட திரைப்பட தொகுப்பாளர் வேலையும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இவனோட 6 வயசுல ஃபைவ் போர்ஸ் அப்படின்ற ஒரு தொடர்ல அறிமுகமாகறான். அதுக்கப்புறமா மறுபடியும் நியூசிலாந்துக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ராக் அப்படின்ற இசைக்குழுல சேர்ந்து பாடலாசிரியராகவும் இருக்காரு, கிட்டார் கலைஞராகவும் இருக்காரு, முன்னணி பாடகராகவும் இருக்காரு. எல்லாமே ஒரு பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ரசல் குருக்கே ஒரு மைண்டு, நம்ம ஏன் தனியா ஒரு இசை கச்சேரி ஆரம்பிச்சா என்ன அப்படின்ட்டு தான் 1980 இவரோட ஃப்ரெண்டா இருந்த ஆர்டினரி ஃபயர் காட் அப்படின்ற ஒரு டீமோட சேர்ந்து ரசல் குருவும் சேர்ந்து ஒரு இசைக்குழுவை ஆரம்பிக்கிறாங்க. அந்த இசைக்குழு 1980 அதுக்கப்புறம் 1986 இருந்து 88 வரைக்கும் ராக்கி ஹாரர் பிக்சர் ஷோ அப்படின்ற ஒரு ஷோ மூலியமா உலகத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. இதுக்கப்புறமா மியூசிக்கை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஏன் அம்மா ஆல்ரெடி சினிமா தொகுப்பாளராக இருக்காங்க, உணவு வழங்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அதுக்குள்ள போலாமே அப்படின்றதுக்காக தான் 1990 குரோ அவரோட திரைப்பட வாழ்க்கையை தொடங்குறாரு. பிரிசனர் ஆஃப் த சன் அண்ட் த கிராசிங் அப்படின்ற ஒரு போர் நாடகம் அதுல நடிக்கிறாரு. அந்த சீரிஸ் ஒரு நல்ல ரீச் கிடைச்சது. அது மூலியமாவே இவருக்கு 1992 ஆஸ்திரேலியாவோட திரைப்பட நிறுவனத்துல சிறந்த துணை நடிகருக்கான விருது குரோவுக்கு வழங்கினாங்க. இதுல இம்ப்ரெஸ் ஆன குரோ அதுக்கப்புறமா 1992 ரோம்பர் ஸ்டோம்பர் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறாரு. அந்த படத்துக்கான அவார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி துணை நடிகருக்கான அவார்டு வாங்கிட்டாரு. இப்போ என்னன்னா சிறந்த நடிகருக்கான அவார்டை வாங்குறாரு. அப்புறமா இவரோட கவனம் ஹாலிவுட் பக்கம் திரும்புது. நம்ம ஹாலிவுட்ல ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்றதுக்காகவே 1994 தி சம் ஆஃப் ஆஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் எப்படின்னா கதை அப்படின்னா, ஒரு ஓரின சேர்க்கையாளராக இருப்பாரு, அவரோட காதலை தேடுவாரு. இதுதான் அவரோட கதை. ஸோ இந்த படம் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ரீச் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் படத்துல இவர் அறிமுகமாகிறாரு. அப்புறம் இவரோட ஃபர்ஸ்ட் அமெரிக்க படமா இருந்தது வெஸ்ட் அண்ட் த குயிக் அண்ட் த டைடு அப்படின்னு சொல்லி 1995 வந்துச்சு. ஸோ அது ஒரு சின்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கிடைச்சது. அது இவருக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. 1995 கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படம் கதை என்ன அப்படின்னா, 1950 குற்ற நாடகத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படம் வணிக ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, வேற லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா 1999 தி இன்சைடர் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டுக்கு இவர் நாமினேட் ஆனாரு. நாமினேஷன் மட்டும் தான் ஆயிருக்கும், வின் பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைம்ல 2000 கிளாடியர் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான செய்கை ஒன்று செஞ்சாரு. செஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்கார் குர்ரா ட்ரம்ப் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறந்த நடிகருக்கான ஆஸ்காரை வாங்கினாரு. இப்போ ரீசெண்டா கூட 2024 பெட்ரோ பாஸ்கல் நடிச்சிருந்தாங்கல்ல கிளாடியேட்டர் 2, அதோட ப்ரீக்வல் மூவி தான் கிளாடியேட்டர் 1. அதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. படம் ஒரு தாறுமான படம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு இவருக்கு ஆஸ்கார் மட்டும் இல்லாம அந்த 2000 வருஷத்திலேயே அதிகமாக வசூல் செய்த படத்துல இதுவும் ஒன்று. அதுக்கப்புறமா 2001 எ பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டோனியா நோயால பாதிக்கப்பட்ட நோபல் பரிசு வாங்கின ஒரு கணிதவியலாளர். அவரை பத்தின ஒரு கதையை தான் இவர் நடிச்சிருப்பாரு. ஜான் ஃபோர்த் நாஷின் அப்படின்ற ஒரு அடிப்படையை வச்சு நடிச்சிருப்பாரு. இந்த படம் நிறைய அவார்டை குவிச்சது. பயங்கரமான அவார்டு. ஆஸ்காரை தவிர்த்து கோல்டன் குளோப் அவார்டு நிறைய அவார்டு வாங்கிச்சுது. பஃப்டா அவார்டு சம்திங் நிறைய அவார்டு வாங்கிச்சுது. ஆஸ்கார் மட்டும் தான் வாங்கல படம். அதுக்கப்புறமா 2003 மாஸ்டர் அண்ட் கமாண்டர் த ஃபோர் சைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அதுல ஒரு கடல் காவிய படமா அது இருந்துச்சு. இவர் ராக் அப்படின்ற ஒரு இசைக்குழுல சேர்ந்திருந்தார்ல, அந்த குழு 2005 தான் கலைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இவர் 2005 வருஷத்துல சிண்ட்ரெல்லாவோட நிஜ வாழ்க்கை குத்து சண்டை வீரராக நடிச்சிருந்தாரு. அந்த படமும் ஓரளவுக்கு டீசெண்டா ஓடிச்சு. அதுக்கப்புறமா 2007 3:10 யூமா அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல ஒரு நேர்மையான போலீஸ்காரராக நடிச்சிருப்பாரு. அப்புறமா 2007 அமெரிக்கன் கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு படத்துல சிஏ ஏஜென்டா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 2008 பாடி ஆஃப் த லைஸ் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு. அப்புறம் 2009 ஸ்டேட் ஆஃப் த பிளே அப்படின்ற ஒரு படத்துல டிடெக்டிவ் வேற நடிச்சிருந்தாரு. தொடர்ந்து 2010 ராபின் குட் படத்துலயும் நடிச்சாரு. அப்புறமா 2012 த மேன் வித் த அயர்ன் ஃபீஸ்ட் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு குன்ஃபு திரைப்படம். குன்ஃபு திரைப்படத்துக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த படம். அந்த படத்துலயும் இவர் நடிச்சிருந்தாரு. அப்புறமா 2012 லெஸ் மிசரபிள்ஸ் நடிச்சாரு. அப்புறம் 2013 மேன் ஆஃப் ஸ்டீல் சூப்பர்மேனுக்கு டேடா நடிச்சிருப்பாரு. அது ஒரு நல்ல செமையான ஒரு கான்செப்ட். மேன் ஆஃப் ஸ்டீல் பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல தரமான படம். அப்புறமா 2014 நோவா படத்தில் நடிச்சாரு. அப்புறம் வாட்டர் டிவைடர் அப்படின்ற படத்தில் நடிச்சாரு. அப்புறம் 2016 பாய் எரஸ்ட் அப்படின்ற படம் நடிச்சாரு. அதே 2014 தான் த நைஸ் ஸ்கை அப்படின்ற படத்தில் நடிச்சாரு. வருஷத்துக்கு ஒரு படம் இல்ல 2 படம் கண்டிப்பா கொடுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருந்தாரு. அப்புறமா 2020 அன்ஹைங்டு அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. அதுக்கப்புறமா 2022 தோர் லவ் அண்ட் தண்டர் அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. இந்த படம் எதுக்கு எடுத்தானுங்கன்னே தெரியல.
படம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனால் கதை ஒரு காசுக்கு ஆகாது. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தையும் கேவலப்படுத்தி வச்சிருப்பானுங்க, நம்ம ரசல் குரோவையும் கேவலப்படுத்தி வச்சிருப்பானுங்க. இவரையும் கேவலப்படுத்தி வில்லனையும் டம்மி பண்ணி வச்சு அந்த ஸ்வாடில் எவ்வளோ மாசான ஸ்வாட் அடே, அதை போய் நாசம் பண்ணி வச்சிருந்தீங்களா. நெக்ரோ ஸ்வாடுக்கு உண்டான மரியாதை போச்சடா உங்களால். ரசல் குரோவோட ஸ்டோரியை பற்றி சொன்னு பார்த்தா தோர் 11 தண்டருக்கு ரேண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். சரி ஓகே, அடுத்து 2023 த போப் எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. ஸோ போப்பாக நடிச்சிருப்பாரு. போப்னா அந்த ஃபாதர், ஸோ போப்பில் ஃபாதராக நடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாரர் படம், ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா 2024 லேண்ட் ஆஃப் பேட் அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு. அதே 2024 ஸ்லீப்பிங் டாக்ஸ், அதே 2024 எக்ஸர்சம், அதே 2024 த கிரேவன் த ஹண்டர். என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க? ரசல் குரோல எவ்வளவு பெரிய ஆக்டர், அவரை போய் கேமியோ ரோல் பண்ண வச்சிருக்கீங்களா? கேட்டா டேடுன்றீங்களா? போங்கடா. இருந்தாலும் அவருக்கு ஒரு 2 சீன் கொடுத்தாலும் மாசா கொடுத்துருக்கீங்களா, பாராட்டலாம்டா. ஸோ இவருக்கு 2024 வந்த படத்தில் உருப்படியான படம்னா கிரேவன் த ஹண்டர். ஸோ ஒரு சூப்பரான படம், சூப்பரான படம் பாருங்க. ஸோ 2024 கிட்டத்தட்ட 4 படம் நடிச்சிருக்காரு. அப்புறமா 2025 இப்போ ரீசெண்டாக இவருக்கு ஏஆர்கே அனிமேட்டட் சீரிஸ் செகண்ட் பார்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே வருஷத்துலேயே பீஸ்ட் இன் மீ சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் இவருக்கு வந்து நிறைய ஆல்ரெடி எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இவர் சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆஸ்கார் அவார்டே வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவரோட பயணம் வந்து எப்பவுமே வெற்றியா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்தோம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.